ஒரு 12 பேர் ஒரு கேங்காக கேரளாவில் திருடுறதுக்காக போனாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து குருவா கொள்ளையர்கள் அப்படின்னு பேராம். குருவா கேங் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்களுக்கு சொந்த ஊர் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த காஞ்சிபுரம். நைட்டில் வேறு 4 பேர் 5 பேர் சேர்ந்தவனா போவாங்க. போகையில் வந்து வெறும் ஜட்டி இல்லைனா ட்ரௌசர் மட்டும் போட்டுப்பாங்க. உடம்புல எண்ணெய் பூசிருப்பாங்க. தலையில் மங்கிக்குள்ளே போட்டு முகத்தை மறைச்சிடுவாங்க. க்ளோஸ்டு கண்டெய்னர் அதில் ஏறி அங்கேருந்து இங்கே தப்பிச்சு வர்றப்போ அந்த காவல்துறை, கேரள காவல்துறை அவங்க தமிழ்நாடு பார்டருக்குள்ளே வந்துட்டாங்க. நமக்கு தகவல் சொன்னாங்க. இப்போ கடந்த மாதத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி 1.5 மாதம். ஆமாம். அப்புறம் நம்ம காவல்துறை அவங்கள பிடிக்க போய் அவங்க அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் கார் மேலே, லாரி மேலே, ஆட்கள் மேலெல்லாம் மோதி அப்புறம் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி இங்கே வந்து அந்த கல்லை எங்கே இறக்கணுமோ எடுத்த உடனே சிட்டிக்குள்ளே வந்துட முடியாது. சிட்டிக்கு அவுட்டரில் நிறுத்திட்டு அங்கே யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க வருவாங்க. அவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே இறக்கி விடுவாங்க. கூட வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லோடு கிடைக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். அந்த 1 வாரம் அங்கே தான் இருக்கணும் அவங்க. அதுக்கிடையில இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் சென்னையில் அவுட்டர் ஏரியாவை அப்படியே ஒரு ரவுண்டு வருவாங்க. எந்த வீடு தனியாக இருக்குது, ஊர்லேருந்து தனியாக இருக்கும், பெரிய பங்களாவாக இருக்கும், அந்த மாதிரி வீட்டை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி நைட் டயத்தில் அதுக்கு நியரஸ்ட் இடத்துல லாரியை கொண்டு நிறுத்திடுவாங்க. இந்த லாரியில் ஏற்கனவே ஒரு சின்ன அறை ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அறையில் வந்து என்ன ஆயுதங்கள்னா பெரிய அருவா, கோடாரி, சில சமயத்தில் வெடிகுண்டு, துப்பாக்கி, இது எல்லாத்தையும் வச்சு அந்த ரூம் இருக்கிறதே தெரியாது வெளியிருந்து பார்த்தா. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ அப்போ வந்து ஏடிஎம்கே ஆட்சி நடக்குது. அவர் மந்திரியாக இருந்தார். அவர் வந்து கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ. மினிஸ்டராக 3 months இருந்தார். அப்புறம் வந்து அவர் மினிஸ்டர் பதவி எடுத்துட்டாங்க. ஆனால் எம்எல்ஏ இருக்கார். அவர் வீடு அங்கே இருக்குது. அந்த வீடு தனி பங்களா. அந்த வீட்டை போய் சரண் பண்ணுறாங்க. சரண் பண்ணி கதவை உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே அவர் எம்எல்ஏ வந்து அறுவாளை எடுத்து இறங்குறாரு. யாரா நம்ம வீட்டை உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கதவை உடைச்சி உள்ளே போய் அவர் வச்சிருக்க அறுவாளை வாங்கி அவரை வெட்டி கொண்டு வராங்க. வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கேரளாவில் ஒரு கும்பல் வினோதமான முறையில் உடைகளில் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் அவங்கள போலீஸார் கைது செய்ததாகவும் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் சார். அதாவது கேரள மாநிலத்தில் ஆலப்புழா மாவட்டம், அங்கே வந்து மன்னஞ்சேரி, கோமலாபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் சமீபத்தில் வீடு புகுந்து கொள்ளையில் வந்து ஒரு கும்பல் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க வந்து காவல்துறை வந்து விசாரிச்சிருக்காங்க. தொடர்ந்து விசாரித்தப்போ அவங்க யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க தகவல் கிடச்சிருக்கு. அதன்படி கொச்சி பகுதியில் வந்து அவங்க தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் கிடச்சி கொச்சி மற்றும் ஆலப்புழா போலீஸார் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு சென்று 2 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சந்தோஷ் செல்வம், மணிகண்டன் ஆகிய 2 பேரில் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணல. இந்த செல்வம் வந்து போலீஸார் பிடியிலேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். தப்பிச்சு ஓடி அப்புறம் போலீஸார் விரட்டுறாங்க. அருகில் இருக்கிற சதுப்பு நிலப்பகுதியில் போய் ஒளிஞ்சிடறான். அப்புறம் நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவனை கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க. 2 பேரையும் விசாரிச்சதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சொந்த ஊர் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த காஞ்சிபுரம் பகுதியில் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு கொள்ளையர்கள். ஆமாம். அவங்க வந்து ஒரு 12 பேர் ஒரு கேங்காக கேரளாவில் திருடுறதுக்காக போனாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து குருவா கொள்ளையர்கள் அப்படின்னு பேராம். குருவா கேங் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்களோட தொழிலே வந்து திருடுறது தான் தொழிலாம். அவங்க வந்து கும்பலாக போய் ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு காலையில் ஏதோ விற்கிற மாதிரி சிறு வியாபாரிகள் மாதிரி அப்படி ஊருக்குள்ளே போவாங்களாம். ஊருக்குள்ளே போய் எந்த வீடெல்லாம் பூட்டியிருக்கு, எந்த வீடெலாம் ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்களாம். பார்த்து அப்போ மார்க் பண்ணி வச்சுக்குவாங்களாம் எந்த இடம்னு சொல்லிட்டு. நைட்டில் வேறு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒன்றா போவாங்களாம். போகையில் வந்து வெறும் ஜட்டி இல்லைனா ட்ரௌசர் மட்டும் போட்டுருப்பாங்களாம். உடம்புல எண்ணெய் பூசிருப்பாங்களாம். தலையில் மங்கிக்குள்ளே போட்டு முகத்தை மறைச்சிக்குவாங்க. மறைச்சிட்டு ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போய் கதவை உடைச்சி வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அதை பூட்டி இருக்க வீடாக இருந்தால் உள்ளே போய் இருக்க பொருள்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவாங்க. யாராவது ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்கள அடித்து போட்டுட்டு இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதுதான் இந்த கேங்கு, குருவா கேங், அவங்களோட மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். இதில் வந்து அந்த 2 பேரையும் விசாரித்தப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் அந்த கேங்கில் உள்ளவங்க தான்
இந்த இடத்துல ஆலப்புழாவில் 4 வீடுகளில் நாங்கள் தான் ஈடுபட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் காவல்துறையை வந்து மற்றவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரித்து இவங்கள வச்சு மற்றவங்கள 12 பேரில் 2 பேர் தான் மாட்டியிருக்காங்க. இந்த 10 பேர் பைக் இருக்குது, அவங்கள பிடிக்க போகிறாங்க. இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை வட இந்தியாவிலேருந்து கொள்ளையடிக்கிறதுக்கு இங்கே வருவாங்க. ஆமாம். ஆனால் நம்ம சென்னைக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரத்தை சேர்ந்த அது அருகில் உள்ள கிராமங்களை சேர்ந்த குருவா அப்படிங்கிற ஒரு கொள்ளைக்கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது கேரளா காவல்துறை பிடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. இப்போ இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேவாட் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி ஹரியானா மாநிலத்தில் இருந்து கார்லேயே வந்து கேரளாவில் எந்த இடத்துல ஏடிஎம் இருக்குன்னு பார்த்து ஏடிஎம்மை கொள்ளையடித்து அந்த பணத்தோட அந்த காரோட நேர ஒரு லாரியில் ஏறி, அந்த லாரின்னா எப்படி கண்டெய்னர் லாரி, க்ளோஸ்டு கண்டெய்னர், அதில் ஏறி அங்கேருந்து இங்கே தப்பிச்சு வர்றப்போ அந்த காவல்துறை கேரள காவல்துறை அவங்க தமிழ்நாடு பார்டருக்குள்ளே வந்துட்டாங்கன்னு நமக்கு தகவல் சொன்னாங்க. இப்போ கடந்த மாதத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி 1.5 மாதம். ஆமாம். அப்புறம் நம்ம காவல்துறை அவங்கள பிடிக்க போய் அவங்க அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் கார் மேலே லாரி மேலே ஆழ்க்க மேலெல்லாம் மோதி அப்புறம் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி அதில் ஒருத்தர் இறந்து போய் அப்புறம் அவங்கள பிடிச்சி அந்த பணத்தெல்லாம் கைப்பற்றினாங்க, அந்த காரெல்லாம் கைப்பற்றினாங்க. ஆக அது மேவாட் கொள்ளையர்கள். அவங்களும் எய்ம் பண்ணி போனது எங்கன்னா கேரளா. ஆக இந்த குருவா கொள்ளை இந்த கொள்ளையர்கள் மாட்டினதும் கேரளா. இது போக இன்னொரு கொள்ளையர் நம்ம தமிழில் சினிமா வந்தது, என்ன அதிகாரம், தீரன் அதிகாரம் அப்படின்னு. அது வந்து ராஜஸ்தான் கேங்கு. அந்த ராஜஸ்தான்லேருந்து அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ராஜஸ்தானில் வந்து நிறைய மலைகள் இருக்குது. அந்த மலைகளில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த பாறைகள் இருக்குல்ல, அதை கட் பண்ணி அதை வந்து வீட்டில் இப்போ டெய்ல்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி சைஸ் ஆக்கி அதை பெரிய பெரிய டெய்ல்ஸாக கட் பண்ணி அங்கேருந்தே வரும். அதை வந்து லாரியில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வந்து கட் பண்ணி கொடுக்கறது ஒரு டீம். அந்த லாரியில் கொண்டு போய் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சப்ளை பண்ணுறதுன்னு ஒரு டீம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி இறக்கி வச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கேங்கு தான் அவங்க வந்து மலைவாழ் மக்கள். அவங்க மலை பகுதியில் தான் இருப்பாங்க. கீழே வந்து மார்க்கெட் நாள்னா சந்தை நடக்கும், வார சந்தைன்னு. அந்த நாட்களில் மட்டும்தான் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வந்து அவங்களுக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கிட்டு திருப்பி மலைக்கு போயிடுவாங்க. அவங்க தான் வந்து லாரிலாம் வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க இந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த கண்டெய்னர் லாரி தான். அந்த கண்டெய்னர் பெரிய லாரிகளில் என்ன பண்ணுவாங்க, அந்த கட் பண்ண கல்லை எடுத்து ஏற்றி வச்சுக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு வைங்க, அங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்புறப்போ அந்த லாரியில் டிரைவர் இன்னும் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. இங்கே வந்து அந்த கல்லை எங்கே இறக்கணுமோ எடுத்த உடனே சிட்டிக்குள்ளே வந்துட முடியாது. சிட்டிக்கு அவுட்டரில் நிறுத்திட்டு அங்கே யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க வருவாங்க. அவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே இறக்கி விடுவாங்க. கூட வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லோடு கிடைக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். அந்த 1 வாரம் அங்கே தான் இருக்கணும் அவங்க, அடுத்த லோடு கிடைக்கிற வரைக்கும். அதுக்கிடையில் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் சென்னையில் அவுட்டர் ஏரியாவை அப்படியே ஒரு ரவுண்டு வருவாங்க. ரவுண்டு வந்து எந்த வீடு தனியாக இருக்குது, ஊர்லேருந்து தனியாக இருக்கும், பெரிய பங்களாவாக இருக்கும், அந்த மாதிரி வீட்டை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி நைட் டயத்தில் அதுக்கு நியரஸ்ட் இடத்துல லாரியை கொண்டு நிறுத்திடுவாங்க. இந்த லாரியில் ஏற்கனவே ஒரு சின்ன அறை ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அறையில் வந்து இவங்க ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பாங்க. என்ன ஆயுதங்கள்னா பெரிய அருவா, கோடாரி, சில சமயத்தில் வெடிகுண்டு, துப்பாக்கி, இது எல்லாத்தையும் வச்சு அந்த ரூம் இருக்கிறதே தெரியாது வெளியிருந்து பார்த்தா. அந்த மாதிரி மறைச்சி வச்சுருப்பாங்க. இப்போது நைட்டில் அந்த லாரியை நிறுத்திட்டு அந்த ஆயுதங்களை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு வண்டியில் 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. அந்த மொத்த பேரும் போய் அந்த வீட்டை ரவுண்ட் பண்ணிடுவாங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த கோடாரி இருக்குல்ல, அதை வச்சு வீட்டை உடைப்பாங்க. கதவை உடைச்சப்போ வீட்டில் இருக்கவங்க முழிச்சுப்பாங்க. முழிச்சு இறங்கி வருவாங்க. இறங்கி வரையில் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ, அப்போது வந்து ஏடிஎம்கே ஆட்சி நடக்குது, அவர் மந்திரியாக இருந்தார். அவர் வந்து கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ. மினிஸ்டராக 3 months இருந்தார். அப்புறம் வந்து அவர் மினிஸ்டர் பதவி எடுத்துட்டாங்க. ஆனால் எம்எல்ஏ இருக்கார். அப்போ அவர் வீடு அங்கே இருக்குது. அந்த வீடு தனி பங்களா. அந்த வீட்டை போய் சரண் பண்ணுறாங்க. சரண் பண்ணி கதவை உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே அவர் எம்எல்ஏ வந்து அறுவாளை எடுத்துகிட்டு இறங்குறாரு. யாரா நம்ம வீட்டை உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு
கதவை உடைச்சி உள்ளே போய் அவர் வச்சிருக்க அருவாளை வாங்கி அவரை வெட்டி கொண்டு வர்றாங்க. எம்எல்ஏவே. ஆமாம், அவரை வெட்டி கொண்டுட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் பிடிச்சி ஒரு ரூமில் போட்டு அடைச்சிடுறாங்க. அடைச்சிட்டு அங்கே இருக்க பீரோ எல்லாத்தையும் உடைச்சி இருக்கக்கூடிய நகைகள் எல்லாத்தையும் அள்ளிட்டு கேஷ் எல்லாத்தையும் அள்ளிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிறப்போ அப்போ வந்து செல்ஃபோன் அப்போ தான் வந்த புதுசு. அப்போ அவர் காஸ்ட்லி செல்ஃபோன் வச்சுருக்காரு. அப்போவே அது கிட்டத்தட்ட 50,000 ரூபா செல்ஃபோன். அந்த செல்ஃபோனையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு அங்கே போய் அடுத்த நாள் அப்புறம் லோட் பண்ணிவிட்டு அவங்க திருப்பி அங்கே போயிடுறாங்க. இங்கே இது மாதிரி இறந்து கிடக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் தெரிஞ்சு போலீஸ்லாம் போகிறாங்க, பார்க்குறாங்க, கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் யார் என்னங்கிறது தெரியல. இதே சமயத்தில் இதே மாதிரி திருவேற்காடில் ஒரு சம்பவம் நடக்குது, காஞ்சிபுரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. எல்லாமே அவுட்டரில், ஊருக்கு அவுட்டரில் நடக்குது. ஆமாம், அடுத்தடுத்து நடக்குது. ஆனால் யாரும் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியல. இந்த சமயத்தில் மற்ற மாநிலங்களில் பார்த்தோம் இதே மாதிரி சம்பவங்களும் நடக்குது. என்னென்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ தமிழக போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் இந்த காணாமல் போன செல்ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃபோனு நம்பரை வச்சு இவங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க, ட்ராயில் கொடுத்து. அப்படி பண்ணால் இதில் இருந்த கார்டு, சிம் கார்டை எடுத்துகிட்டு இந்த செல்ஃபோனில் வேற ஒரு கார்டை போட்டு அந்த செல்ஃபோன் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அப்போ அதில் எந்த சிம் கார்டு இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த சிம் கார்டு யாரோட அட்ரஸ்ஸு அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அது ராஜஸ்தான் மாநிலம் காட்டுது. அப்போ ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த திரு ஜாங்கிட் டிஜிபியாக இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த மாநிலத்தை சேர்ந்தனால அவங்க தலைமையில் ஒரு டீம் போட்டு இங்கேருந்து அனுப்புகிறாங்க ராஜஸ்தானுக்கு. அந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நேராக போய் அங்கே அந்த டிஜிபியை போய் பார்த்து இந்த அட்ரஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃபோன் வச்சுருக்கவங்கள பிடிச்சிடுறாங்க. செல்ஃபோன்காரங்களை பிடிச்சி விசாரித்தா அவங்க சொல்கிறாங்க எங்கள் செல்ஃபோனை இவருக்கு கொடுத்தாருன்னு. அப்புறம் அவரை பிடிக்கிறாங்க. அவருக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்து இப்படி போகையில் கடைசியில் போகையில் இந்த கேங்கு இங்கே கொள்ளையடிச்சாங்கல்ல, இது போய் விற்றுருக்காங்க. அதை அவங்கள பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அதில் யார் தலைவர் அதில் வந்து யார் அடுத்த செகண்ட் லெஃப்டினன்ட்டு அப்படின்னு பார்த்தா அந்த டீம் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ போயிருக்குது. இது மாதிரி கல் இருக்குது. உடனே நம்ம போலீஸ் டீம் அங்கே போகிறாங்க. அங்கே போய் அந்த போலீஸ் உதவியோட அவங்கள அங்கே மடக்கிறாங்க. அப்போ என்கவுண்டர் ஆகுது. அவங்க இவங்கள சொல்கிறாங்க, இவங்க அவங்கள சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் 2 பேரை இறந்து போகிறாங்க. ஆமாம், காவல்துறை இருந்து போகல, அங்கே அக்யூஸ் தரப்பில். அப்புறம் மற்றவங்கள பிடிச்சி அவங்கள வச்சு மற்றவங்க அதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் பிடிச்சி மொத்தம் 16 பேரோ 17 பேரோ பிடிச்சி சென்னைக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவங்க பேரில் வழக்கு போட்டு கேஸ் நடந்து கேஸில் அவங்க தண்டனை போட்டு அங்கே ஜெயிலில் தான் இருந்தாங்க. ஆமாம், இதை வந்து தீரன் அதிகாரம் அப்படின்னு ஒரு சினிமாவாக எடுத்தாங்க. ஆமாம், அது வந்து பவாரியா கேங். இது பவாரியா கேங் ஃப்ரம் ராஜஸ்தான், மேவாட் கேங் ஃப்ரம் ஹரியானா, குருவா கேங் புதுசாக தமிழ்நாடு புதுசாக வந்திருக்குது. ஆக இந்த மாதிரி கொள்ளையர்கள் தடுக்கப்படணும். இந்த மாதிரி கொள்ளை சமூகங்கள் இருக்கக்கூடாது, கொள்ளை கேங் இருக்கக்கூடாது. பொதுமக்களை பயமுறுத்தி கொள்ளையடிக்கக்கூடியவங்களை நிச்சயமாக சட்டத்தின் பிடியில் கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கேங்கு இனிமேல் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகணும். இது மாதிரி ஏதாவது தகவல் கிடைச்சா உங்கள் நியரஸ்ட் காவல்துறைக்கு இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து தகவல் தெரிவிங்க. நீங்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல் வந்து காவல்துறைக்கும் உதவியாக இருக்கும், தவறு செய்கிறவங்களை அடக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். சார், இந்த மாதிரி கொள்ளையிலேருந்து தப்பிப்பதற்கு இந்த வீட்டின் உரிமையாளர்கள் என்னென்ன வழிமுறைகளில் ஈடுபடணும் சார்? இப்போது சிசிடிவி அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு இப்போ. ஓகே சார். ஆமாம், அது மாதிரி தனியாக இருக்கக்கூடிய பெரிய வீடுகளும் சரி, இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய தனித்தனியாக எல்லா வீடுகளையுமே சிசிடிவி வந்துருச்சு. அரசாங்கமும் கூட எல்லா இடத்துலையும் சிசிடிவி போட்டாங்க. அதனால் சிசிடிவிங்கிறது வந்து அது நடக்கிற கண்ணாடி, இருப்பதை காட்டும் கண்ணாடின்னு சொல்லி மாய கண்ணாடி மாதிரி அது. அதில் வந்து எல்லாமே பதிவாயிடும். அதனால் வந்து நம்ம அந்த சிசிடிவியை நிறுவுறது தான் நம்மளோட வேலை. நிறுவி அதை கண்காணிக்கணும். அதில் வரைக்கும் ஃபுட்டேஜ் ஒரு 3 மாதம் அந்த ஃபுட்டேஜ் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணணும். சந்தேக நபர்கள் வராங்க போகிறாங்க ஏது என்னங்குது அப்படிங்கிற டெய்லி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அசோசியேஷன், அதன் மூலம் இரவு வாட்ச்மேன், அது அந்த வாட்ச்மேன் கூட உதவி செய்கிறதுக்கு இளம் வாலிபர்கள், இவங்க தனியாக ஒரு பெட்ரோலிங் மாதிரி போகணும். குறிப்பாக இந்த குளிர்காலங்களில் திருடு அதிகமாக எப்போ நடக்கும்னா குளிர்காலங்கள்லையும் மழைக்காலங்கள் தான். ஏன்னா மக்கள் வந்து வீட்டில் ஒரே ரூமில் வந்து அடங்கிடுவாங்க.
படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. மற்ற ரூமுகள்லாம் வந்து உடைச்சிட்டு உள்ள போய் திருடினா கூட தெரியாது. அதனால் இந்த மழை காலத்துலேயும் குளிர் காலத்துலேயும் திருடுகள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இந்த காலங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு நீங்கள் தகவல் சொல்லி நைட் பெட்ரோல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லணும். நைட் பீட் வரக்கூடிய போலீஸ் கூட இவங்களும் சேர்ந்து கூட சுற்றணும். அந்த காவல்துறை வர்றப்போ அவங்களுக்கு இங்கே என்ன சம்பவங்கள் நடக்குது, திடீர்னு நாய் குலைக்குது, 12 மணிக்கு 2 பேர் இந்த பக்கம் ஓடின மாதிரி தெரிஞ்சுது, இது மாதிரி தகவல் இருந்தால் சொல்லணும். அதே மாதிரி காவல்துறை வந்து நிச்சயமாக இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் எப்படியும் இருக்கும், அதை வச்சு யார் வந்தாங்க என்னங்கிறது அவங்க ஃபர்தராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் பயன்படும். அதே மாதிரி நீங்கள் வந்து காவல்துறைக்கு இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா காவல்துறை உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுங்க, நான் 1 வாரம் இருக்க மாட்டேன், ஊருக்கு போகிறேன், என்னோடய அட்ரஸ் இது அப்படின்னு சொன்னீங்கன்னா நைட்டு பெட்ரோல் அந்த பக்கம் வரையில் பீட் வரையில் அங்கே வந்து கண்காணிப்பாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. அது மாதிரி வேல்யூபிள்ஸ் கேஷ், அதே மாதிரி நகைகள். இப்போ நகை வந்து தங்கம் விலை கூட்டிகிட்டே போகுது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து வீட்டில் நீங்கள் இல்லாத போது வீட்டில் வைக்காதீங்க, அதை வந்து பேங்க் லாக்கரில் வச்சு பூட்டிகிட்டு போங்க. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ நிறைய நகையை அறிஞ்சிக்கிட்டு எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய அளவுக்கு போனீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆசையை தோண்டும். ஓஹோ கொள்ளையடிக்கலாம் போலருக்கு இப்படி நகை இருக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும். அதுக்காக நகையை போட வேண்டாம்னு சொல்ல, நகை போடுங்க, ரொம்ப டாம்பிகமாக போக வேண்டாம், நகைகளை பத்திரமா வைங்க. நீங்கள் எங்கே பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட அவங்க காதில் படும்படியாக எதையும் பேசாதீங்க. கார் டிரைவர், வீட்டு வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களை வேலைக்கு சேர்க்குறப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் மூலமாக சேருங்க. அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கி தேருங்க. இல்லை உங்களுக்கு நல்ல தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க மூலமாக சேருங்க. தெரியாதவங்கள வேலைக்கு சேர்க்காதீங்க. அவங்க முன்னிலையில் உங்கள் குடும்ப ரகசியங்களை, பணம் பொருள் ரகசியங்களை பற்றி பேசாதீங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பொருளையும் உங்கள் உயிரையும் காப்பாற்றிக்க முடியும். பல்வேறு தகவல்களை நமது நேயர்களுக்கு பயந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.